Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Induji. இன்னைக்கு நான் ஒரு ஈஸி மெத்தட்ல உங்களுக்கு ஒரு டொமேட்டோ சூப் செய்து காட்டுறேன். அது எப்படினா டொமேட்டோஸ்லாம் நல்லா அலம்பிட்டு அதுக்குலாம் நல்லா கட் பண்ணிட்டு இந்த ஸ்டெம் பார்ட் எல்லாம் எடுத்துறணும். நல்லா அலம்பிட்டு நீங்க ஒரு panல தண்ணி போட்டு அந்த டொமேட்டோஸ்லாம் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணிடுங்க. பாயில் பண்ணிட்ட பிறகு அதை கூடவே ஒரு 4-5 garlic பல்ஸும் போட்டு நல்லா வேக வச்சிருங்க. அதுக்கு அப்புறமா அதெல்லாம் தண்ணிலாம் எடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும் தக்காளியை வெந்திருக்கும் இல்லீங்களா நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சிட்டு நல்ல பல்பா அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணிட்டு அதுல சீட்ஸ் ஸ்கின் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி panல விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு வேண்டிய கொஞ்சம் ஸ்பைசஸ் பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமா அதுக்கு அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் ஒரு பிஞ்ச் ஒரு சால்ட் அவ்வளவுதான் அதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சிருக்கேன். இது நல்ல நம்ம கிளியர் டொமேட்டோ அண்ட் garlic clear சூப்னு பேரு. இது பாருங்க இந்த மாதிரி நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது பாருங்க டொமேட்டோ சூப். குழந்தைகளுக்கு நீங்க விண்டருக்கு நல்லா கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிடலாம். டொமேட்டோஸ் சீப்பாக்கஸ் நிறைய வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எண்ணெய்லாம் ஒரு சொட்டு எண்ணெய் நெய்யோ எதுவுமே கிடையாது. சும்மா பாயில் பண்ணி அதை கொதிக்க வச்சு நல்லா அரைச்சி வடிகட்டி ஸ்பைசஸ் போட்டு வச்சுட்டேன். இதுதான் நான் செய்கிற டொமேட்டோ சூப், டொமேட்டோ அண்ட் garlic flavored soup. Thank you.